3.2 எக்ஸசைஸில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்த மாதிரி தான், சேம் சம் தான். பேரலோகிராம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் சைட்ஸ் கண்டிஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுனால எனது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா இது வந்து பேரலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 4 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஒன்று -7 -3, பி வந்து 5 10, சி 15 8, டி வந்து 3, -5. இப்போ ஒரு ஸ்டெப்பாக நம்ம செய்யலாமா? முதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஏபி. அப்போ ஏபின்னா என்னது? -7 -3, பி வந்து 5 10. அப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. x1 y1 x2 y2. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. இப்போ அந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் கண்டிஷன் தெரிஞ்சுட்டாலும் ஈஸியாக நீங்கள் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதை வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க ஃபார்முலாவை. இப்போ x2 இருக்க இடத்துல என்னது? 5 மைனஸ் x1 இருக்க இடத்துல -7 the whole square ப்ளஸ் y2 இருக்க இடத்துல 10 மைனஸ் y1 இருக்க இடத்துல -3 the whole square. இப்போ மைனஸும் மைனஸும் சேர்ந்தா என்னது? ப்ளஸ் 7 the whole square ப்ளஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? ப்ளஸ் 3 the whole square. இப்போ 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்னது? 12 the whole square plus 10 plus 3 வந்து 13 the whole square. இது அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கலாமா? இப்போ 12 ஸ்கொயர் வந்து என்னது? 144 ப்ளஸ் 13 ஸ்கொயர் என்னது? 169. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 330. இப்போ ஏபி வந்து உங்களுக்கு 313 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பிசி கண்டுபிடிக்க போகிறோம். பியோட வேல்யூ வந்து 5 10, சி வந்து 15 8. இப்போ x1 y1 x2 y2 எடுத்துக்கலாமா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாமா? √(x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. x2ஓட வேல்யூ வந்து என்னது? 15 மைனஸ் x1ஓட வேல்யூ 5 the whole square ப்ளஸ் y2ஓட வேல்யூ 8 மைனஸ் y1ஓட வேல்யூ 10 the whole square. 15லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 10 the whole square ப்ளஸ் 8லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 the whole square. இப்போ 10 ஸ்கொயர் வந்து என்னது? 100 ப்ளஸ் -2 the whole square என்ன வரும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும். -2 இன்ட்டு -2 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். 2ஐயும் பெருக்குனிங்கன்னா 4. அப்போ 4 வந்துடும். 100ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? √104. இப்போ உங்களுக்கு பிசி வந்து 104 கிடச்சிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சியோட வேல்யூ என்னது? 15 8, டியோட வேல்யூ 3 - 5. இப்போ இதை வந்து ப்ளாட் பண்ணிக்கலாமா? x1 y1 x2 y2 ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் எழுதி தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். x1 y1 x2 y2 உங்களுக்கு தப்பு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் எழுதி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? √(x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. x2ஓட வேல்யூ வந்து என்னது? 3 மைனஸ் x1ஓட வேல்யூ 15 the whole square ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்னது? -5 மைனஸ் y1ஓட வேல்யூ வந்து என்னது? 8 the whole square. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 3 15ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். எது ஹையஸ்ட் நம்பர்? 15ங்கனால மைனஸை போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். ஸோ மைனஸை போட்டுட்டு 5 8 ஆட் பண்ணிங்கன்னா 13 the whole square. 12 ஸ்கொயர் இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? 144 ப்ளஸ் 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 169. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 313. அப்போ உங்களுக்கு சிடி வந்து என்னது? கிடச்சிருச்சு 313. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டிஏயும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏபியும் உங்களுக்கு 313, சிடியும் உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு? √330. அப்போது ஆப்போசிட்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஏவும் நம்ம கண்டுபிடிச்சோம். அது 104 வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிசியும் டிஏயும் உங்களுக்கு எப்படி ஈக்குவலாக வந்துடும். அப்போ இது வந்து என்ன சொல்லிடலாம்? பேரலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம அடுத்த டிஏ கண்டுபிடிக்கலாம். டிஏ கண்டுபிடிக்க போகிறோம். டி வந்து என்னது? 3 - 5. ஏயோட பாயிண்ட் வந்து என்னது? -7 -3. x1 y1 போட்டுக்கோங்க. x2 y2 போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? √(x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole square. x2ஓட வேல்யூ என்னது? -7 மைனஸ் x1ஓட வேல்யூ 3 the whole square
ப்ளஸ் y2ஓட வேல்யூ -3 மைனஸ் y1ஓட வேல்யூ -5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணினா என்ன வரும்? 10 த ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் இது சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும். -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். 10 ஸ்கொயர் என்னது 100 ப்ளஸ் 5லேருந்து 3ஐ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 த ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது 4. 100லேருந்து 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? √104. இப்போ ஏபியும் சிடியும் வந்து உங்களுக்கு என்ன ஈக்குவலாக வந்துடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு பிசியும் டிஏயும் வந்து என்னது ஈக்குவலாக வந்துட்டு. அப்போது த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாமா? ஹென்ஸ் ஏபிசிடி வந்து இது என்னது? parallelogram. இவ்வளோதான் இந்த சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.